திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 467 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 84. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாரூரில் திருப்புலம்பல் என்கின்ற திருப்பதிகத்தை அருளுகின்றார். புலம்பல் என்பது தனிமையை குறிக்கின்றது. தனக்கு உறுதுணையான ஞானாசிரியன் திருவடிகள் நீங்கியதால் விளைந்த தனிமை இங்கே புலம்பல் என்று ஆயிற்று. இது முக்தி திருவை வேட்கும் புலம்பல். எனவே திருப்புலம்பல் என்று அடையோடு விசேஷணத்தோடு தலைப்பு அமைக்கப்பட்டது. திருப்புலம்பல் திருப்பதிகத்திற்குரிய அகத்தியர் அனுபவ சூத்திரம் என்பது சாக்கிராதீத தனி திருப்புலம்பல் நீக்கமில்லாத சிவானந்த நிலை என்பது ஆகும். மற்ற ஒன்றும் அறியேன் என்னும் ஆனந்தம் பெற்று அதற்கு உருக்கம் பெற்றிலேன் என்ற சிவானந்த அனுபூதிகம் என்று இதற்கு உரை வழங்குகின்றார் சீர்காழி தாண்டவராய சுவாமிகள். திருப்புலம்பல் திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. கரைந்து உருகும் பேரன்புள் கழல் இணைக்கே கற்றாவின் மனம் போல் என்றும் திருந்தும் வகை எனக்கு அருள்க என கேட்டல் திருப்புலம்பலாகும் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. முக்திக்கு வழிகாட்டும் ஞானாசிரியன் திருவடிகள் தம்மை விட்டு பிரிந்தமையால் ஏற்பட்ட தனிமையில் புலம்புவதாக இப்பதிகம் அமைவதால் இங்கே கூறப்பட்டன முக்தி வேட்கையின் முதிர்ந்த நிலை ஆகும். எனவே இதற்கு சிவானந்த முதிர்வு என்று கொண்டனர் நம் முன்னோர். இப்பகுதி கொச்சக கலிப்பாவால் ஆன 3 திருப்பாடல்களை உடையது. இனி திருவாசகம் திருப்புலம்பல் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருப்புலம்பல். சிவானந்த முதிர்வு, கரைந்து உருகும் பேரன்பு, கழல் இணைக்கே இணையீடின்றி ஒரு தன்மைத்து ஆதல், திருவடியையே பற்றி இறங்கி அழுதல். திருவாரூரில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெறியானே, பூங்கமலத்து அயனோடு மாலறியாத நெறியானே, கோங்கு அலர் சேர் குவிமுலையாள் கூறா வெண்ணீரு ஆடி, ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானே, ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானே, அடியேன் என் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே, அடியேன் என் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே, எவையாதும் புகழேனே. ஷடையானே தழல் ஆடி தயங்கு மூயிலை சூல படையானே, ஷடையானே தழல் ஆடி தயங்கு மூயிலை சூல படையானே, பரஞ்சோதி பசுபதி, பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே, விரிபொழில் சூழ் பெரும் துறையாய், விடையானே விரிபொழில் சூழ் பெரும் துறையாய், அடியேன் நான் உடையானே, அடியேன் நான் உடையானே, உனையல்லாது ஒரு துணை மற்று அறியேனே, உடையானே உனையல்லாது ஒரு துணை மற்று அறியேனே. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்,
கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே. குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே. கற்றாவின் மனம் போல கற்றாவின் மனம் போல கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கசிந்து உருக வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்புலம்பல் திருப்பாடல் 1. பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானே கோங்கலர்சேர் குவிமுலையாள் கூறா வெண்ணீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. பொலிவுள்ள தாமரையாகிய மலரில் உள்ள நான்முகனும் திருமாலும் அறியாத இடத்தில் எழுந்தருளி உள்ளவனே. கோங்கின் பேரரும்பு போன்ற குவிந்த கொங்கைகள் உள்ள உமையம்மையின் பங்கனே. வெண்ணிறமான திருநீற்றில் மூழ்கித் திளைப்பவனே. உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருவாரூரை உன் இருப்பிடமாக கொண்டுள்ளவனே. உன் அடியவனாகிய நான் பொலிவுள்ள உன் திருவடிகளைத் தவிர வேறு எதனையும் புகழ்ந்து துதிக்க மாட்டேன். இத்திருப்பாடலில் ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானே என்று போற்றுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் திருவாரூர் திருநகரம் சோழர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் தலைநகரங்கள் 5இல் 1. திரு ஆரூர். திரு என்கின்ற முக்தி செல்வம் ஆர்ந்து இருக்கின்ற நிறைந்திருக்கின்ற ஊர் என்று இதனுடைய பொருள். அத்தகைய திருவாரூரை உடையானே எல்லா உலகங்களையும் தன் உடைமைகளாகவும் எல்லா உயிர்களையும் தம் அடிமைகளாகவும் உடையவன். அத்தகைய பெருமான் திருவாரூரை முடிசூடி ஆண்ட மன்னன் என்பது இங்கே பெறப்படுகின்றது. அத்தகைய திருவாரூர் உடைய பெருமானின் பூங்கழல்கள் அல்லாது வேறு எதையும் நான் புகழமாட்டேன் என்று மற்றைய தேவர்களையும் தெய்வங்களையும் விலக்கி சிவபெருமான் ஒருவரையே வணங்கும் ஏகநாயக வழிபாடு இங்கே கூறப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்புலம்பல் திருப்பாடல் 2. சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூலப் படையானே பரஞ்சோதி பசுபதி மழ வெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாய் அடியேனான் உடையானே உனையல்லாது ஒரு துணை மற்று அறியேனே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். சர்வ வியாபக திருச்சடை உடையோய் என் வினை எரியும்படி தழல் உடையோய் முச்சக்தியே 3 கவராக பிரகாசிக்கும் சூலப்படை உடையோய் பரமசிவனே பசுவுக்குப் பதியோய் புண்ணிய விடையோய் தேனமர் சோலை சூழும் திருப்பெருந்துறை குருமணியோய் என்னை அனாதியே அடிமையாக உடையோய் அடியேற்கு உனது பாதமன்றி வேறு துணை காணேன். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்புலம்பல் திருப்பாடல் 3. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். அடியேனுக்கு தந்தையர் தாயார் சுற்றத்தார் வந்தவர் போமாறு எங்கே இவைகளையெல்லாம் இன்பமாக கொள்ளேன். பேர் ஊர் விரும்ப மாட்டேன் கற்றோரை விரும்ப மாட்டேன் கற்ற மட்டும் கல்வி அமையட்டும். இவைகளல்லாது அடியேன் வேண்டுவது என் என்றால் திரு குற்றாலப்பதியான சித்திர சபையிலே நடனம் செய்யும் சுவாமி தேவரீர் திருநாம ஒலி பெருகும் திருவடிக்கே கன்றை தேடும் பசுபோல அன்பையும் அவைக்கு காரணமான அருட்கசிவான உருக்கத்தையும் வேண்டி தாயின் நேர் இறங்கும் தலைவா தமியனேன் துணைவா
நாயினேன் இருந்து புலம்புவனை ஒழிய வேறு காண வேண்டுவ பயன் இல்லை. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று வேண்டேன் வேண்டேன் என்று இங்கே அருளப்பட்டது இவைகளையெல்லாம் துணையாக எதிர்பார்த்திருக்கவில்லை என்ற பொருளிலே. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று அருளியதையும் நாம் பார்க்கின்றோம். இங்கே கற்றாரை யான் வேண்டேன் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார். கற்றார்கள் கல்வி என்பது உலகியல் கல்வியும் ஞான நூல் கல்வியும் என்று இரு பிரிவுகளை உடையது. எனவே கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று திருவள்ளுவ தேவநாயனார் அருளுவதற்கு ஏற்ப கற்ற கல்வியின் பயன் இறைவன் திருவடியை வணங்குவதே ஆகும். அதுவல்லது மற்றைய கல்விகளெல்லாம் சுமைகளே ஆகும். ஹே மாருதி, பல சாஸ்திரங்களாகிய கந்தைகளை நீ வீணே மெல்ல வேண்டாம், பரம்பொருளை அறிந்து அடிமை செய் என்று முக்திகோபனிஷத்தில் ராமன் ஹனுமனுக்கு உபதேசம் செய்கின்றார். நாரத பரிவ்ராஜகோபனிஷத் கூறுகின்றது, சிஷ்யர்களையும் கூட்ட வேண்டாம், அதிகமான கிரந்தங்களையும் அபியசிக்க வேண்டாம் என்று கூறுகின்றது. கற்பனவும் இனி அமையும் என்பது ஞான நூல் கல்வியின் பயன் பாசங்களை விட்டு இறைவனை அடைவதுதான். அத்தகைய ஞான நூல் கல்வியின் பயனை பெற்றுவிட்டதால் இதுவரை கற்றதெல்லாம் அவ்வாறே அமையும் என்றவாறு இங்கே பொருள் அருளப்படுகின்றது. கூத்தா உன் குறைகளற்கே என்று அருளுகின்றார். பாசங்களை விட்டு தனித்து இருக்கின்ற யான் நீ கூத்து இயற்றும் போது எழும் சிலம்போசை வழிவந்து உன்னை உற்று வீடு பெற விரும்புகின்றேன் என்றவாறு அருளப்பட்டது. இதனை திரு உந்தியாரில் பார்க்கின்றோம். திருச்சிலம்பு ஓசை ஒலிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று ஞானசாஸ்திரமான திரு உந்தியார் அருளுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த திருப்பாடலில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமக்கு உற்றார் வேண்டாம், ஊர் வேண்டாம், பெயர் வேண்டாம், கல்வி வேண்டாம் என்றெல்லாம் அருளிவிட்டு இறைவன் திருவடிக்கே உருகும் நெஞ்சம் ஒன்று மட்டும் போதும் என்று விண்ணப்பிக்கின்றார். இங்கே அடிகள் உற்றார் என்று தனு என்ற உடலையும் அதிலே இருக்கின்ற அந்த கரணங்களையும் இவைகள் தவம் செய்து வீடு பேறு பெறுவதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை என்ற உண்மையையும், ஊர் என்பது உயிர்கள் தங்கியிருக்கின்ற புவனங்கள் என்பதையும், பேர் என்பது அவ்வாறு தங்கியுள்ள உயிர்கள் தங்கள் வினை பயன்களாக தூய்க்கும் புகழ் முதலான போகங்கள் என்பதையும், இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கியது அர்த்த பிரபஞ்சம் முழுவதையும் வேண்டாம் என்று ஒதுக்கியதாக ஆகின்றது. இனி சப்த பிரபஞ்சம் இருக்கின்றதே, அதை ஒதுக்கியதற்கு அடையாளமாக கல்வியும் போதும் என்று ஒதுக்குகின்றார். இப்படி சப்த அர்த்த பிரபஞ்சங்கள் முழுவதையும் நீத்து தனிமையிலே நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அது இப்பதிக தலைப்பான புலம்பல் என்பதன் பொருளாக ஆகின்றது. அப்படி இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் நீத்த நிலையிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வேண்டியிருப்பது சிவ வியாபகத்துள் சுட்டற்று ஒன்றி எங்கும் நிறைந்திருக்கும் முக்தியாகிய வீடு பேறு ஆகும். அதனை குறை களர்க்கே கசிந்துருக வேண்டுவதால் பெற விரும்புகின்றார். இவ்வாறு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்புலம்பல் 3 திருப்பாடல்கள் அமைகின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.